மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம வந்து எல்ஷியம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கே முடிச்சிட்டோம், டெஸ்ட்டு பார்த்துட்டோம். அந்த யூனிட் நல்லா பார்த்துக்குங்க, அதெல்லாம் 5-6 கொஷின் வரும். அடுத்தபடியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் 4 சம் வரும். இது ஒரு முக்கியமான டாபிக், ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். ரூபாய் 20,000க்கு 10% தனி வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா பார்க்க போகிறோம். PNR/100. Pனா பிரின்சிபல், அசலுன்னு சொல்கிறோம். N வந்து இயரை குறிக்கும், ஆண்டு. R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம்மை பார்க்க போகிறோம். P வந்து கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 இன்ட்டு N வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம். R வந்து 10% கொடுத்துட்டாங்க. K டிவைடட் பை 100, 2 0 நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 800 × 10 8000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரூபாய் 8000. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. 20,000க்கு 10% வட்டி விதத்தில் 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 8000 ரூபாய் கிடைக்கிது. இது தாங்க ஈஸியான சம்மை, இதை வச்சு பார்ப்போம். அடுத்த சம் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 2,000க்கு 12% வட்டி விகிதத்தில் 5 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? போன சம் நம்ம வந்து பார்த்தோம், அது வந்து ஆண்டில் வருஷத்தில் கொடுத்துருந்தாங்க, இயரில். இது வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த சம்மை ஆண்டில் 1, மாதத்தில், அப்புறமா டேஸில் 1, ஒவ்வொரு மாடலில் ஒன்று பார்த்துருவோம். இப்போ மாதத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி கண்டுபிடினா 5/12. 5 மாதம், வருஷம் வந்து 12. அதுதான் நம்ம வந்து 5/12 அடிக்க முடிஞ்சால் அடிப்போம், இல்லைன்னா அப்படியே வச்சுப்போம். N வந்து எவ்வளோ? 5/12. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. அசல் வந்து 2000. N வந்து 5/12, பர்சன்டேஜ் வந்து 12 டிவைடட் பை 100. 0 கேன்சல், 12 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ? 25 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரூபாய் 100. 2,000க்கு 12%க்கு 5 மாதத்துக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னா 100 ரூபா. இது மாதிரி போடணும். N வந்து மந்த்து வரும்போது 12ஆல் டிவைட் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த சம் இது மாதிரி மெத்தடு. அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். 3வது கொஸ்டின். ரூபாய் 2,000க்கு 10% வட்டி விதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? இது வந்து 73 நாட்களுக்கு. அப்போது 73 டிவைடட் பை ஒரு வருஷத்தினாலே 365, இதால் டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ அடிக்க முடியுமா? அடிக்கலாம். எத்தனை முறை போகும்? எப்போவுமே டேஸில் இது மாதிரி சம் வரும்போது அடிக்க முடியாததாக தான் கொடுப்பாங்க. கரெக்டாக 365ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் ஒரு நம்பரை கொடுப்பாங்க, டேஸை கொடுப்பாங்க. அதனால் பாருங்கள், எத்தனை முறை போகும்னா ஒரு 73 5 முறை போகும். அப்போது N வந்து எவ்வளோ? 1/5. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. 2000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. N வந்து 1/5 இன்ட்டு N. R வந்து 100, 10/100. 2 0 கேன்சல் ஆகிடுது. அடித்தா 2 முறை போகுது. மீதி எவ்வளோ? 20 × 2 ரூபாய் 40. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 ரூபாய். இது மாதிரி டேஸில் கொடுத்தா 365ஆல் டிவைட் பண்ணோம், வேறு எதுவும் பண்ண தேவைங்க. இந்த சம் நம்ம வந்து இயரில் பார்த்துட்டோம், மந்தில் பார்த்துட்டோம், டேஸில் பார்த்துட்டோம். இது தாங்க, ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். ஒரு தொகையானது 3 ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 ரூபாய் 17,000ஆக மாறுகிறது எனில் அந்த தொகை என்ன? என்னென்னா, ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3 வருஷத்தில் 12%ல் 17,000 மாறுது. அப்போது அதோட அசல் என்னன்னு கேட்குறாங்க.
அவ்வளோதாங்க. இது எப்படி போடலான்னா பாருங்கள், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் இது. வட்டியும் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் இந்த 15,000. அப்போது நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது எப்படி நம்ம போடணுன்னு பாருங்கள். ஈஸியாக பாருங்கள், நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஷார்ட்கட்டாக போடலாம் பாருங்கள். பி இப்போ 17,000 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் அசல் தான் தேவை. அப்போ என்னென்னா அசல் தேவைன்னா 100 மேலே தொகுதியில் போட்டுக்குங்க. அசல் தேவைன்னா 100 தொகுதியில் போட்டுக்குங்க. இப்போ கீழே என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டையும் பர்சன்டேஜும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 3 × 12 36. 36 கூட இந்த 100 கூட்டினா 136. பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அசல் தேவைன்னா 100 மேலே, கீழே வந்து எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறீங்க. எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும்? 36. அதை தான் நம்ம கீழே போடுறோம். 36 எப்படி போடுறோம்? 100 + 36. அதை கூட்டி போட்டுக்க வேண்டியது தான் 136. அதை பகுதியில் போட்டுங்க. இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிங்க. 2ஆல் அடித்தா 50, இது 68, மறுபடியும் 2ஆல் அடித்தா 34, இது 25, மறுபடியும் அது 2ஆல் அடிக்க முடியாது, இது அடிக்கலாம். 2ஆல் அடித்தா 17, இதுங்க 8, 10 வந்து 20, 5, 8, 5, 00, 170, 2 பாதி 85, அந்த 0 அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் இதை வந்து எதால் அடிக்கலான்னா 17, 17, 5, 17, 85, அந்த 2 0 அவ்வளோதான். அப்போது 50 × 25 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருதுங்க? 500 × 25 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 0, 125. அப்போ அசல் வந்து 12,500. அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்குங்க. இந்த சம் பார்த்துங்க. அடுத்த சம் பாருங்கள். இதே மாதிரி தான் போனோம். இது இம்பார்ட்டண்டான சம்மு. அடுத்த சம் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது 5% தனி வட்டியில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 800 மாறுகிறது எனில் அந்த தொகை என்ன? இதுலேயும் அதே மாதிரி மெத்தட் தாங்க. பாருங்கள், இது முக்கியமான கணக்கு. ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5% 5 ஆண்டுகளில் அசலும் வட்டியும் சேர்த்து 800 மாறுது. அப்போ அசல் என்னன்னு கேட்குறாங்க. அதே தான் நம்மளுக்கு தேவை. அசல் பி கொடுத்துக்கிட்டு 800, அதே மெத்தடுங்க. அசல் தேவைன்னா 100 தொகுதியில் போட்டுங்க. அது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும்? 25. அதோட இதை கூட்டினா 125. 25ஆல் அடித்தா 4 முறை போகும், இது 5 முறை போகும். அடுத்தது 5ஆல் அடித்தா 16, 5, 80, இந்த 0. 160 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வருங்க? 0, 4, 6, 640. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்க? ரூபாய் 640. பிரின்சிபல் அமௌண்ட்டு மட்டும் ரூபாய் 640. அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 640 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கழிச்சா 800லேருந்து 640 கழிச்சிச்சுன்னா மொத்த அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு கழிச்சா எவ்வளோ வரும்? 800, 640 கழிச்சிங்கன்னா 160. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின் அதுக்கு மாதிரி. அசல் கேட்டாங்கன்னா 640. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அசல்லேருந்து மொத்த அமௌண்ட்டு கழிச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் 160. சரிங்க, அடுத்த சம் பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 10% தனி வட்டி வீதத்தில் 3 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இது எப்படின்னா அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 10%, வருஷம் வந்து 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்த தொகை கேட்குறாங்க. நம்ம நார்மலாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதாக கூட கூட்டிக்கலாம். அசலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா மொத்த தொகை வந்துடும். இல்லைனா இப்போ நம்ம போன மெத்தட் போட்டுடலாம், அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ தேவை மொத்த அமௌண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 அசல் வேணும்னா தான் 100
தொகுதியில் போடணும்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு தேவை மொத்த அமௌண்ட்டு. அப்போது 100 கீழே போடுங்க, பகுதியில் போட்டுருங்க. அப்போது அதே மெத்தட் தான். இப்போது 10 3 கூட்டினா 10 3 பேர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30. 30 கூட 100 கூட்டினா 130. அவ்வளோதாங்க. மொத்த அமௌண்ட்டு தேவைன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 100 கூட கூட்டி மேலே போட்டுக்கணும். அசல் மட்டும் வேணும்னா 100 மேலே போட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே போட்டுக்கணும் 100 கூட கூட்டி. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க. NR வந்து 3 × 10 30 ப்ளஸ் 100 30 130. இது தாங்க மேலே போடுறோம். ஓகே, இப்போ அடிக்க முடிஞ்சு அடிஞ்சிருக்க 0 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 150 × 130 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோங்க வரும்? அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். 150 × 130 2 0 5 மீதி 1 4 ஒரு 0 போட்டோம் 0 5 1. மொத்த அமௌண்ட் ரூபாய் 19,500. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கணக்கு. இது மாதிரி தான் போடணும். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சி அசலாவோட கூட்டினா இந்த அமௌண்ட் தான் வரும். இல்லை ஸ்ட்ரைட்டாக இப்படியே அடிச்சும் போடலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். சரி, அடுத்த சம் பார்ப்போம். ரூபாய் 2000 ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக தரும் வட்டி வீதம் என்ன? இதில் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு 2000 அசல் வந்து தனி வட்டியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 200 ரூபா தருது. அப்படின்னா வட்டி வீதம் என்ன? ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், PNR/100. இப்போ நம்மளுக்கு ஆர் வேணும்னா ஆர் எல்லாமே 100 மேலே எடுத்துகிட்டு போங்க, பிஎன் கீழே எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 × 100 டிவைடட் பை பீனா கொடுத்துருக்காங்க 2000 × n ஒரு வருஷம். 2 0 2 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல். அப்போ அடித்தா 10. அப்போ ஆர் வந்து 10%. அவ்வளோதாங்க. ஆர் வந்து 10%. இதுவும் சிம்பிளான கணக்கு. அடுத்த சம் பார்க்கலாங்க. இந்த சம் முக்கியமான சம்முங்க. ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் ஒரு தொகை 17,800 இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 மாறும்? அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். மொத்த தொகை 19,936, அசல் வந்து 17,800 பிரின்சிபல் அமௌண்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 6 3 1 19 17 போச்சுன்னா 2. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,136. அவ்வளோதாங்க. இப்போது எத்தனை வருஷத்தில் எத்தனை ஆண்டுகளில் வந்து 2,136 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். அசல் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மலாக ஒரே ஒரு மெத்தடில் போட்டுப்போம். 17,800. அப்போ 6% ஒரு வருஷத்துக்கு பார்க்குறோம். 6% 0 0. அப்போ எவ்வளோ வரும்? 6 8 48 மீதி 4 42 42 46 மீதி 4 1 6 10. அப்போது ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோமா? 1068. அப்போது இது 1 இயருக்கு. அப்போது 2 வருஷத்துக்கு பார்த்தா இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே தான் வரும். இன்னொரு 1 இயருக்கு கூட்டினா எவ்வளோ வரும்? 6 மீதி 1 12 13 2. அப்போது 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2,136. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போது இது எவ்வளோ வருது? 2,136. அப்போது எவ்வளோ எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னா 2 ஆண்டில் 2 வருஷத்தில் தான்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2136 மாறுகிறது. அவ்வளோதாங்க 2 வருஷத்தில். இதுதான் ஆன்சர். இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம், நார்மலாக நம்ம தெரிஞ்ச மெத்தட்லேயே. அடுத்த சம். இந்த சம் பாருங்கள். ரூபாய் 7500 ஆனது 8% வட்டி வீதம் மட்டுமே. ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? ரூபாய் 7500, வட்டி வீதம் வந்து 8%, ஒரு வருஷம் 6 மாதம், அதற்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படின்னா, இதை நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போது என்ன, ஒரு வருஷம் 12 மாதம் 6 மாதம் கூட்டிக்கணும். அப்போ 18/12 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 3 முறை போக 6ஆகுது. அப்போ 3/2. என்னோட வேல்யூ 3/2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா 7500 இன்ட்டு n வந்து 3/2 பர்சன்டேஜ் 8/100. 2 0 2 0 கேன்சல். இது அடிச்சுன்னா 4 முறை போகும் 8. அப்போது 4 × 75 150 300 இன்ட்டு 3 900. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 900 ரூபாய். அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு. எப்படி கேட்டாலும் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ ஒரு வருஷம் 10 மாதம் கொடுத்தாலும் கீழே 12 போட்டு வெயிட் பண்ணி அடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்த சம் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 800 ஆனது 3 வருடங்களில் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதத்தை 3% அதிகப்படுத்தினால் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அசல் வந்து 800, வருஷம் 3 வருஷம், ஏதோ ஒரு பர்சன்டேஜில் 3 வருஷத்தில் 920 மாறுது, வட்டியும் அசலும் சேர்த்து. அப்போது அந்த பர்சன்டேஜை விட கூட இன்னொரு 3% இன்க்ரீஸ் பண்ணால், அதிகப்படுத்தினாலும் கிடைக்கும் மொத்த தொகை, வட்டியும் அசலும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது ஷார்ட்கட்டாக போடலாம், நம்ம 6 கண்டுபிடிக்காமல் அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ மொத்த தொகை நம்மளுக்கு தெரியும் 920, அசல் வந்து பி வந்து 800, என் வந்து 3. இப்போ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அதில் தான் நம்ம 920 மாறுது. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 3 மறுபடியும் அந்த பர்சன்டேஜ் இல்லாமல் 3 இன்க்ரீஸ் பண்ணால் கூட 3 சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 3% சேர்த்தா எவ்வளோ வரும் தான் கேட்குறாங்க. அது எப்படி போடலான்னா, இந்த 3% மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 6 வந்து இந்த இன்க்ரீஸ் ஆனால் 3% மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். 800 வருஷம் 3% டிவைடட் பை 100. 2 0 2 0 கேன்சல். 8 8 × 9 72. அப்போது இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 72 ரூபா. இந்த 3% நீ இன்க்ரீஸ் பண்ணால் 72 ரூபா கிடைக்கிது. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? ஏதோ ஒரு பர்சன்டேஜில் 920. அப்போ இந்த 72 ஆட் பண்ணிக்க, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண எவ்வளோ வரும்? அந்த மொத்த அமௌண்ட்டு ரூபாய் 992. அவ்வளோதாங்க, இது சிம்பிளாக. இந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜுக்கு மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ஏற்கனவே இருக்கிற டோட்டலாக கூட நம்ம கூட்டிக்கணும். மொத்த அமௌண்ட்டு 920 கூட 72 கூட்டினா 992. இது முக்கியமான கணக்கு. இது சம்மு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இதுதான் சிம்பிளாக போனால் நம்ம 6 கண்டுபிடிச்சிலாம் போட தேவையில்லை. பாருங்கள், இந்த 10 சம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிளாஸும் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்டில் சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.